வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். இலங்கையில் தேடப்படும் தமிழர் யார் பின்னணி குறித்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று. இலங்கையில் தேடப்படும் நபரொருவர் ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் கூலி தொழிலாளியாக செயற்படும் 46 வயதான எராட் புஷ்பராஜா என்பவரே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஐஎஸ் பயங்கரவாதிகளான இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கமைய குறித்த சந்தேக நபரை கண்டறியும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 23ஆம் திகதி வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்த 34 வயதுடைய நபரொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர் தற்சமயம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருடன் அந்த குழுவினர் இந்தியா செல்வதற்கு முந்தைய நாள் தொலைபேசியில் பேசியதாகவும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் அறிய முடிகின்றது. இப்படி எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பில் இருக்கும் பயங்கரவாத விசாரணை பிரிவில் மீண்டும் ஆஜரகமாக குறித்த நபருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கமைய அண்மையில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கை ஐஎஸ் பயங்கரவாதிகளின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 4 பேரும் பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததனால் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அந்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பயங்கரவாதிகள் ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்புடையவர்கள் நாட்டுகள் இருக்கின்ற என்ற பலத்த சந்தேகம் இருப்பதாக விசாரணை அறிக்கை சொல்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மனு கையளிக்க முற்பட்ட வேளை கேப்பாப்புலவு மக்களை தடுத்த போலீசார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மனு கையளிக்கப்பட்ட முற்பட்ட வேளை கேப்பாப்புலவு மக்களை போலீசார் தடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் புதுக்குடியிருப்பு கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்ற மக்களுக்கு காணி உரிமம் வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. 2 உலங்கு வானூர்திகள் தரையிறக்கப்பட்டதுடன் அந்த பகுதியில் அனைத்து வீதிகளும் தற்காலிகமாக தடை ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் உட்செல்லாதவாறு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கேப்பாப்புலவு மக்கள் தங்கள் காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதியிடம் மனு கையளிக்க முற்பட்ட போது குறித்த மக்கள் உட்பிரவேசிக்க போலீசார் தடை விதித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட இளைஞன் சினிமா பாணியில் நடந்த கொடூரம். கொழும்பில் இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கொடூரமாக தாக்கி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிரான்பாஸ் போலீஸ் பிரிவில் பேஸ்லைன் வீதியில் பண்டாரநாயக்கா சுற்று வட்டத்தின் அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. காதல் உறவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கும்பல் ஒன்று கூறிய ஆயுதத்தினால் தாக்கி இளைஞனை படுகொலை செய்தனர். பேலியகுட பிரதேசத்தினைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை உயிரிழந்திருந்தார். தினத்தை பார்வையிடுவதற்காக நண்பர்களுடன் ஒரு குடும்பத்தை நோக்கி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேகத்தில் 17 மற்றும் 18 வயதுடைய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து விக்னேஸ்வரிடம் ரணில் கூறிய விடயங்கள் என்ன? ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தமிழர் தரப்பால் நிறுத்த முடியாது என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரிடம் நேரில் தெரிவித்திருக்கின்றார். 3 நாள் பயணமாக வடக்கு வந்திருக்கும் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனை யாழ்ப்பாண இல்லத்தில் சென்று சந்தித்துள்ளார். நீண்ட நேரம் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றதாகவும் யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி என்னை சந்தித்திருந்தார். அவர் வந்திருந்த கூட்டங்களுக்கே நான் போகவில்லை. இருந்தும் அவர் என்னை சந்தித்தமைக்கான காரணம் பலர் நினைத்திருப்பார்கள். எனது உடல்நிலை அறிந்து கொள்வதற்காக அவர் வந்திருக்கின்றார். அப்படியாகத்தான் சந்திப்பில் பல விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். இந்த சந்திப்பு அரசியல் சந்திப்பு என்று சொல்ல முடியாது. வடகிழக்கு மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது சம்பந்தமாகத்தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தன. ஆனால் அரசியல் ரீதியான விடயங்கள் வருகின்ற போது கூட அதனை பொருளாதாரத்துக்குள்ளேயே கொண்டு செல்ல பார்க்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேச்சு வந்தபோது நீங்கள் ஒருபோதும் பொது வேட்பாளரின் பெயரை தீர்மானிக்க முடியுமா என்றிடம் என்னிடம் கேட்டார். அதோடமாக உங்களால் அது முடியாது என்ற வாதத்தை கதைத்திருந்தார். அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒருமித்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய தகுதி தகமை இல்லை என்ற முறையில் அவர் பேசியிருந்தார். இவ்வாறு அவர் கூறும்போது நான் சிரித்துவிட்டு அதை பற்றி தெரியாது என்றும் அதற்கான குழுக்கள் யாரை நிறுத்துவது இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அதனை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன்.
ஆகவே பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கு மற்றியது இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் மற்றிய சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பதை அவர் வரவேற்றார். ஆனால் எங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்பது அவருடைய ஒட்டுமொத்த திண்ணமாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்பது அவருடைய கருத்தில் தெரிகின்றது. வடகிழக்கு தனித்துவம் பற்றி தனியாக அவர் எதனையும் கூறவில்லை. அவர் மட்டுமல்ல, சிங்கள அரசியல்வாதிகளும் அப்படித்தான். ஆகவே எங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த பல திட்டங்கள் இருப்பதாக கூறியிருக்கின்றார். சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 8 நபர்கள் உயிரிழப்பு, 3167 வீடுகள் சேதம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 8 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 13 பேர் காயமடைந்தனர். 19 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 12,207 குடும்பங்களைச் சேர்ந்த 45,509 பேர் பாதிக்கப்பட்டனர். 12 வீடுகளும் 3,166 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் முன்னணி பாடசாலையில் மாணவிகள் துஷ்பிரயோகம், ஆசிரியருக்கு விளக்கமறியல். யாழ்ப்பாணத்தின் பிரபல பாடசாலை ஒன்றில் பாடசாலை மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியின் பிரபல பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் 42 வயதான ஆசிரியர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாடசாலை விடுமுறை கால பகுதியில் விரைவில் பரீட்சையொன்றை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு அந்த பாடசாலையில் விசேட வகுப்புகளை நடத்த ஆசிரியர் நடத்தி வந்துள்ளார். இதன்போது பாடசாலை மாணவிகளுடன் அவர் அத்துமுறை நடந்து கொண்டுள்ளார். பாடசாலை மாணவியொருவர் தனது பெற்றோருடன் இதுகுறித்து தெரிவித்ததை அடுத்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இது தொடர்ந்து பாடசாலை ஆசிரியரை மானிப்பாய் போலீசார் கைது செய்திருப்பதுடன் ஆசிரியர் தம்முடன் தவறாக நடக்க முற்பட்டதாக அந்த வகுப்பில் மேலும் சில மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் விசாரணை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். ஆசிரியர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காப்போத சாதாரண பரீட்சை நிலையமாக செயற்பட்ட பாடசாலையில் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் உறவுகளுக்கிடையில் சண்டை, தடுக்க சென்ற இளைஞன் கத்திக்குத்தில் உயிரிழப்பு. தனது தந்தைக்கும் மச்சானுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற இளைஞன் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய பரதராசா நியூட்சன் என்ற இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 2ஆம் தேதி இளைஞன் தந்தைக்கும் இளைஞனின் அக்காவின் கணவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அதனை அவதானித்த இளைஞன் இருவருக்கும் இடையிலான மோதலை தடுக்க முற்பட்ட வேளை அக்காவின் கணவரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த இளைஞன் அங்கிருந்து மீட்டு சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டவரை கைது செய்து மல்லகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. லஞ்சம் கோரிய கண்டே காதி நீதவான் ஒருவர் கைது. விவகாரத்தை கட்டளையை வழங்க பெண் ஒருவரிடம் 4,500 ரூபாய் லஞ்சம் கோரிய கண்டே பிரதேச காதி நீதவான் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் பற்றிய புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த காதி நீதவான் கைது செய்யப்பட்டிருந்தார். திகன பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரிடமிருந்து விவகாரத்தை கோரி காதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வழங்குவதற்காக அந்த பெண்ணிடம் காதி நீதவான் 4,500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். மது அருந்தியதினால் உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணையில் திடுக்கிடும் தகவல். அவரின் மனைவியே மதுவில் விஷத்தை கலந்து கொடுத்தது அம்பலம். பெலியகொட பிரதேச நபர் ஒருவர் கடந்த 20ஆம் தேதி தனது வீட்டில் மது அருந்தியபோது ஏற்பட்ட சுகையினம் காரணமாக உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனையில் அவர் விஷமருந்தி உயிரிழந்ததாக தெரியவந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தனது கணவனின் மதுக்கோப்பையில் விஷம் கலந்து படுகொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது மனைவியே கைது செய்யப்பட்டுள்ளார். பெலியகொட பிரதேசத்தில் வசிக்கும் 3 பிள்ளைகளின் தாயும் அவருக்கு ஆதரவாக இருந்த அவரது சகோதரனும் இன்று கைது செய்யப்பட்டனர். தனது கணவரின் மதுக்கோப்பையில் விஷ ரசாயனத்தை ஊற்றி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெலியத்த போலீசார் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை முத்துநகர் மக்கள் காணி இந்தியாவுக்கு விற்பனை, மக்களுக்காக களத்திலிறங்கிய இம்ரான். இந்தியாவின் சில தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகை வழங்கும் நோக்குடன் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரேசைலக பிரிவுக்கு உட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் பல தசாப்தங்களாக பொதுமக்கள் குடியிருந்தும் வரும் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் குடியிருப்பு காணிகள், விவசாய காணிகள் அவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இலங்கை துறைமுக அதிகார சபை அறிவித்ததை அடுத்து அங்கு எழுந்துள்ள பதற்றநிலைமை தொடர்பாக ஆராயும் நோக்கில் அந்த பகுதிக்கு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூர் சென்று பிரதேச மக்களுடன் கலந்துரையாடி வருகின்றார்.
இதன்போது இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காணும் நோக்கில் உயர் அதிகாரிகளுடன் விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பட்டினமும் சூழலும் பிரேசபை முன்னாள் உபதவிசாளர் நௌஃபர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய பட்டியலில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் பெயர்கள் இருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார். கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சட்ட விரிவுரையாளர் அமரசிங்க IS பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கை முஸ்லிம்களும் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் கட்டாயம் புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய பட்டியலில் இருந்தவர்கள். ஏப்ரல் 21க்கு பின்னர் புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய பட்டியலில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட குறித்த 4 பேரும் தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்புடன் நேரடி தொடர்பினை கொண்டவர்கள். இதன் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டாயம் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக சேர் ஜோன் கொத்தலாவ பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சட்ட விரிவுரையாளர் அமர்சிங்க அறிவித்திருக்கின்றார். வெளியானது மற்றுமொரு அதிவிசேட வர்த்தமானி. ஸ்ரீலங்கா பிரிட்ஜுகள், பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள், வாகன உரிமைகள் பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களை உள்நாட்டு இறுவடை திணைக்கள ஆணையர் நகத்துக்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி பொருளாதார தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அரசு நிறுவனங்கள் உட்பட ஸ்ரீலங்கா பிரிட்ஜுகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறுவரை திணைக்களத்துக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் வழங்க வேண்டாம் என்று விசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் 1 தொடக்கம் எந்த ஒரு நபரோ அரசு நிறுவனமோ எந்த ஒரு தகவலை பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்குள் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமானி அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து ஜெனீவாவுக்கான தூதுவர் குற்றம் சாட்ட. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கை குறைபாடுடையது என்றும் பக்கசார்பானது என்றும் சுயமாக உருவாக்கியது என்றும் ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் அருணதிலக குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அறிக்கை குறித்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கும் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளதை தேவையற்ற ஒருதலைப்பட்சமான முயற்சி என்று இலங்கைக்கான தூதுவர் அறிவிக்கின்றார். இலங்கையின் நிலைப்பாட்டில் கருத்து கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த அறிவிப்பை மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வெளிப்படையான நோக்கம் என்னவென்று கேள்வி எழுப்பியிருப்பதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை தவறானது என்றும் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்துக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்ட தருணத்தில் அந்த அறிக்கை பக்கச்சார்பானது என்றும் அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்றும் சுயமாக உருவாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையில் ஆயுத மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாக தருணத்தில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளபடிதான் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தரப்புகள் நம்பகத்தன்மை இழந்துவிட்டன சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர். பூகோள அரசியலில் சூழல்களுக்கு அமைவாக சர்வதேச தரப்புகள் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொள்வதனால் பொறுப்புக்குரலை எதிர்பார்க்கும் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் நம்பகத்தன்மை இழந்துவிட்டனர் என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் விசேட நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று வரை நீதிகள் கிடைக்கவில்லை. அடக்குமுறைகள் தொடர்கின்றன. அவர்களுடைய நினைவஞ்சலிகளுக்கான அடக்குமுறைகள் தொடர்கின்றன. சுதந்திரங்கள் இல்லை. கருத்து சுதந்திரங்கள் கூட இல்லை. நினைவஞ்சலிகள் செலுத்துவதற்கான சுதந்திரம் கூட இல்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நம்பகத்தன்மை இன்று வரை முழுமையாக இழந்துவிட்ட மக்களாகவே வீதிகளிலும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் இன்று வரை நீப்பதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஹலாமாட் அவர்கள். ஹெலிகாப்டர் விபத்தில் அகால மரணமடைந்த ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாகவும் இந்த நாட்டு மக்கள் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ஏனென்றால் அண்மையில் உமாஓயா என்கின்ற ஒரு நீர் திட்டத்தை இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய பொருட்செலவிலே செலவழித்து நீண்ட காலமாக இந்த எங்களுடைய மக்களுக்கான குடி தண்ணீர் அதே போன்றும் விவசாயத்திற்கான நீர் போன்றவற்றினுடைய தேவை உணரப்பட்டு
அதற்கான பெருந்தொகை பணம் தேவைப்பட்ட ஒரு சூழலில் கடந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த உமாஓயா திட்டத்திற்கு கை கொடுத்து இப்பொழுது அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற குடிநீர் பிரச்சினை, அதே போன்று விவசாய செய்கைக்கு தேவையான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அந்த திறப்பு விழாவை மேற்கொள்வதற்காக இங்கே வருகை தந்து எமது நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றுவிட்டு சென்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவருடைய இந்த அகால மரணம் என்பது முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர் MHM அஷ்ரப் அவர்கள் அரநாயக்காவிலே வைத்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தபோது ஏற்பட்ட அதே மன வலி முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை தேசத்திற்கும் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணம் மிக பெரும் வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இந்த நாட்டு மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வதோடு அவருக்கு உயர்தரமான சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று வல்ல நாயனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அடுத்ததாக இன்று பாராளுமன்ற விவாதத்தில் பேசுகிற போதும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையில் இந்தியாவினுடைய அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 4 முஸ்லிம் இளைஞர்கள் பற்றி பேசிய போதும் முஸ்லிம் தீவிரவாதம் தலைதூக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு சில காலத்துக்கு முன்பதாக நான் எச்சரிக்கை விடுத்தேன். இப்பொழுது இவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே ISIS பயங்கரவாதிகள் இங்கே இயங்குகிறார்கள் என்பதான ஒரு கடும் தொனியிலே அவர் இங்கே பேசியதை நான் கேட்டேன். உண்மையில் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தப்பட்டு சில மணி நேரங்களுக்குள் ISIS இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என்று உரிமை கோரினார்கள். ஆனால் இன்று ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தப்பட்டு பல வருடங்களாகியும் மகாமொலக்காரியா என்று சொல்லப்படுகின்ற உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலிலே ISISக்கு எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற விடயம் மட்டும் இந்த விசாரணை செய்த அனைத்து விசாரணை குழு, போலீஸ், அதே போன்று உளவு பிரிவினர் இன்னும் அனைவருமே தெரிவித்து விட்டார்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் ISIS என்ற அமைப்புக்கும் தொடர்பில்லை என்று. அப்படி இருக்கின்ற போது இந்த ஏப்ரல் 21 தாக்குதல் நடாத்தப்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ISIS உரிமை கோரியதென்றும் இறந்து விட்டதாக நம்பப்பட்ட ISIS அன்றைய தலைவர் அபுபக்கர் பக்தாதி அவர்கள் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று அறிவித்தார் என்றும் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு பின்னால் தேசிய சர்வதேச பெரும் சதி இருக்கிறது என்பதை எமது நாட்டு மக்கள் இப்போது புரிந்திருக்கின்ற ஒரு சூழலில் தான் இந்த கடந்த வாரம் நடைபெற்ற 2-3 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த 4 இளைஞர்களுடைய கைதையும் ISISோடு தொடர்புபடுத்தி இலங்கையிலே முஸ்லிம் தீவிரவாதம் மேலும் தலைதூக்க பார்க்கிறது என்பதான ஒரு போர்வையிலே சில கருத்துக்கள் இங்கே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவதாக ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் 21 தாக்குதல் நடைபெற்ற போது அந்த தாக்குதல் நடைபெற்ற காலகட்டமும் ஒரு தேர்தல் காலகட்டம். இப்போது இந்த கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இந்தியாவை பொறுத்தளவில் தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டம், இலங்கையை பொறுத்தளவில் வெகு விரைவில் தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். எனவே இந்த தேர்தலை மையப்படுத்தி ஒரு அரசியலை, ஒரு தேர்தல் வெற்றியை மையப்படுத்தியதாக புனையப்படுகின்ற விடயமாக இது இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் எமக்கு எழுந்தால் அதனை யாரும் இலகுவில் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த ஏப்ரல் 21 தாக்குதல் அத்தகையதான ஒரு தோற்றப்பாட்டை தான் இந்த தேசத்திற்குள் உருவாக்கியது. அன்றும் கூட இந்தியா புலனாய்வு பிரிவுகள் தகவல் தெரிவித்தார்கள், தாக்குதல் நடைபெற்றது. தாக்குதல் நடைபெற்றதன் பிற்பாடு இந்தியாவிற்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதான கருத்தை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்தார். அவ்வாறான செய்தி கிடைத்ததாக சொல்லி இருக்கின்றார். இப்படி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கின்ற இந்த செய்தி என்பது இந்த நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம், சிங்கள, தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு தேர்தலை வெற்றி கொள்வதற்காக இவ்வாறான தாக்குதல் அல்லது இவ்வாறான பயங்கரவாதம் என்பதான பொய்யான கருத்துக்களோடு ஊடுருவுகின்ற இந்த அரசியல் சக்திகள், தீய சக்திகளை தோற்கடிக்கின்ற ஒரு பெரும் பொறுப்பு இந்த தேசத்து மக்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட எவராவது கைது செய்யப்பட்டிருப்பார்களாக இருந்தால் உரிய முறையில் விசாரணை செய்யப்பட்டு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்படுவது என்பதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் ஒரு தேர்தலை மையப்படுத்தியதான கடந்த ஏப்ரல் 21 தாக்குதலை போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குகிற நோக்கில் இது நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கின்ற தகவலையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து, அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான். அம்பாறை மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்களுக்கும் ஒரு உப பிரதேச செயலகத்திற்குமான ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றேன். கல்முனை உப பிரதேச செயலக விவகாரம் என்பது நீண்ட காலமாக
பற்றி எரிகின்ற ஒரு நெருப்பாக மாறி இருக்கிறது. இன்று பாராளுமன்றத்தை பார்க்கிற போது இரு தரப்பிலுமே கல்முனை பிரதேச செயலக விவகாரம் என்பது பல்வேறு கோணங்களில் பேசப்படுகின்றது. சிறிது காலம் ஓய்ந்திருந்த ஒரு சூழலிலே மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டன. இப்போது நாம் கடந்த வாரம் முதல் பார்க்கிற போதும் அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்கள் மிக பிரதானமான கருத்துக்களாக மாறி இந்த வடபிரதேச செயலகம் என்கின்ற அந்த மைய கருவை கொண்டு ஒரு அரசியல் சித்து விளையாட்டு ஆரம்பமாகி இருக்கிறதோ என்பதான ஒரு எண்ணம் தோன்றியதால் தான் இன்று அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையில் நானும் சில கருத்துக்களை பதிவு செய்வது காலத்தின் கட்டாயம் என்பதால் நான் இன்று பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருப்பவர்களால் என் மீதும் சில குற்றச்சாட்டுக்கள் அந்த உப பிரதேச செயலாளர் உட்பட ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை ஒரு சில பத்திரிகைகள் வந்திருப்பதாகவும் நான் கேள்வியுற்றேன். அதாவது, எங்களுக்கு இந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடாத்துங்கள் என்று நாங்கள் கடிதம் அனுப்பி கோரியும் கூட இதுவரையிலும் நடாத்தப்படவில்லை. எனவே அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்பதான ஒரு குற்றச்சாட்டு, நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதில்லை என்பதான குற்றச்சாட்டுகள் என்பவை தமிழ் பேசும் சமூகத்துக்கு இடையிலே, தமிழ் மக்களுக்கு இடையிலே, குறிப்பாக என்னையும் கூட அந்த இடத்திலே ஒரு பிழை செய்யக்கூடிய ஒருவராக சித்தரிக்கின்ற சில முயற்சிகளை அங்குள்ள உப பிரதேச செயலாளர் உட்பட சிலர் செய்வதையும் நான் பார்த்தேன். எனவே பொறுப்புடன் நான் இங்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, முழு இலங்கையிலும் உள்ள மக்களுக்கு முஷாரப் என்ற நபர் பற்றி தெளிவாக தெரியும். நான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஊடகத்துறையில் பணியாற்றி இருக்கின்றேன். ஊடகத்துறையில் பணியாற்றிய காலம் தொட்டு தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்ற பேதங்களை கடந்த ஒரு ஊடகவியலாளனாகவே நான் எல்லோர் மத்தியிலும் இருந்திருக்கின்றேன். அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அதே போன்று யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல தமிழ் பிரதேசங்களுக்குள் நுழைந்து தமிழ் முஸ்லிம் சமூகங்களோடு ஏக மனதாக ஒருமித்த உணர்வோடு பழகக்கூடிய ஒருவராக நான் இருந்திருக்கிறேன் என்பதற்கு என்னுடைய கடந்த கால தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் அங்கே நடத்திய என்னுடைய சம்பாசனைகளும் உரையாடல்களும் காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த இனங்களுக்கு இடையிலே ஒரு இன நல்லிணக்கத்தை, புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஊடகவியலாளனாக இருந்த காலகட்டத்திலே பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நான் நடத்தி இருக்கின்றேன். பள்ளிக்கூடம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஊடாக ரீகன்சிலியேஷன் தான் என்னுடைய மையமாக இருந்தது. அதிலும் இந்த மட்டக்களப்பை சேர்ந்த, அதே போன்று அம்பாறையை சேர்ந்த பல்வேறு மத பெரியவர்கள், தமிழ், முஸ்லிம், பௌத்த எல்லா சமயத்து பெரியவர்களையும் அழைத்து இந்த சமூகங்களுக்கு இடையிலே, சமயங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒருங்கிணைவு பற்றி நீண்ட காலமாக நான் பல்வேறு நிகழ்ச்சிகளூடாக கலந்துரையாடிய ஒருவன். கடைசியாக 2-3 தினங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு ஒரு ஹோட்டலிலே நடைபெற்ற இந்த இன நல்லிணக்கம் தொடர்பான ஒரு கூட்டத்தின் போது கூட நான் அங்கே சென்று என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்கிற போது, இந்த இன நல்லிணக்கம் என்பது எங்கே சீர்குலைக்கப்படுகிறது என்றால், அரசியல்வாதிகளால் மட்டுமே இது முன்னெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை நாம் விதைத்து சில பொறுப்புகளை அவர்களிடம் நாம் ஒப்படைக்கிற போது இந்த இன நல்லிணக்கம் சீர்குலைகிறது. சிவில் சமூக அமைப்புகளுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை சிவில் சமூக மட்டங்களுக்கு இடையிலே நீங்கள் கலந்துரையாடுவீர்களாக இருந்தால் பெருமளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை அன்று நான் விதைத்திருந்தேன். இப்போது கல்முனை விவகாரத்துக்கு வருவோம். கல்முனையை பொறுத்தளவில் எனக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்பு ஒப்படைத்த போதும் காரைதீவு, நாவிதன்வெளி, பொத்துவில், நிந்தவூர், அதே போன்று கல்முனை உபசெயலகம், கல்முனை என்று 6 பிரதேசங்கள் குறிப்பிடப்பட்டு தரப்பட்டிருந்தது. கல்முனையை குறிப்பிடுகிற போது வடக்கு பிரதேச செயலகம் என்றோ தமிழ் பிரதேச செயலகம் என்றோ எனக்கு குறிப்பிட்டு தரவில்லை. கல்முனை உபசெயலகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இது இலங்கையில் எங்கும் இல்லாத ஒரு நிலை. ஒரு கல்முனை பிரதேச செயலகம் என்றொன்று இருக்கிறது, கல்முனை உபசெயலகம் என்றொன்று எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இது ரெண்டிற்கும் நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடாத்துகின்ற போது இதில் யார் பங்கேற்பார்கள் என்று பார்த்தால் அதிகாரிகள் கிட்டத்தட்ட எல்லோரும் அதே நபர்கள் தான் வரப்போகிறார்கள். கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் டிஓ ஒன்றாக இருக்கிறது, சட்டி ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று கல்வித்துறையில் நாம் சுகாதாரத்துறையை எடுத்து பார்த்தால் எம்எஸ் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று ஆர்டிஎச்எஸ் அதே நபர்கள் வரப்போகிறார்கள். எனவே இவைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்க்கிற போது பெரும்பாலும் அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளாகவே இருக்கிறார். சிசிடி எடுத்தால் அதே அதிகாரி, அதே போன்று ஏனைய நிர்வாகிகளை எடுக்கிற போது அதே அதிகாரிகள், என்ஜினியர்ஸை எடுத்தால் அதே அதிகாரி, டிஓபிஸை எடுத்தால் அதே அதிகாரிகள். எனவே ஒரே அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் ஒரு ஊரினுடைய, ஒரு பிரதேசத்தினுடைய 2 ஒரே கல்முனை மாநகர சபை என்பது ஒரே சபையாகத்தான் இருக்கிறது. எனவே 2 பிரதேச செயலகங்களுக்குள் இதனை நடத்துவதா என்பது தொடர்பான எனக்கு ஐயம் ஏற்பட்ட போது அம்பாறையில் இருந்த முன்னாள் அரசாங்க அதிபர் திரு டக்ளஸ் அவர்களிடம் நான் இது தொடர்பாக வினவினேன். எனவே அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே
பிராக்டிஸ் இருக்கிற போது இரண்டாக நடந்ததும் இருக்கிறது. ஈற்றிலே அது ஒன்றாக நடந்ததான சந்தர்ப்பங்களை சொல்லி ஒன்றாக நடத்துங்கள் என்று என்னிடம் சொல்லப்பட்டது. அதற்கு அமைவாக என்னுடைய முதலாவது கூட்டம் கல்முனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. அதிலே பலரும் கலந்து கொண்டார்கள். அங்கு தமிழ் பிரதேச செயலக எல்லைக்குள் உட்பட்ட மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்கள், அதே போன்று ஏனைய சில நிர்வாக அதிகாரிகள், பொதுமக்கள் என எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு சுமூகமான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்திருந்தது. இதற்கு பின்னர் நடைபெற்ற கூட்டங்களிலே வடக்கு செயலகம் அல்லது உப செயலகம் சார்பாக எவரும் கலந்து கொள்வதில்லை என்பதான தீர்மானத்தை யார் எடுத்தார்களோ தெரியவில்லை. எவருமே கலந்து கொள்ளாத ஒரு நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த கூட்டங்களில் அவர்கள் வரவில்லை என்பதை நான் கவனத்தில் கொண்டு, அதே போன்று கல்முனை உப பிரதேச செயலகத்திலிருந்து வந்த கடிதங்களுக்கு அமைவாகவும் மீண்டும் புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்க அதிபரிடம் நான் இந்த விடயத்தை கேட்டபோதும் அது உப செயலகமாகவே நீதிப்படி சட்டப்படி இருக்கிறது, அது செயலகமாக மாறுமாக இருந்தால் அது செயலகமாக இயங்க முடியும், அதுவரையிலும் அது உப செயலகமாகவே இருக்க வேண்டும் என்ற கருத்துட்பட பல்வேறு நிபந்தனைகள் அரசாங்க அதிபர்களால் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுடனான கடிதம் எனக்கு வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தில் கல்முனை என்பது பிரதேச செயலகமாகவும் வடக்கில் இருக்கின்ற செயலகம் என்பது உப செயலகமாகவும் இயங்கும். அந்த இரண்டுக்கும் சேர்ந்து ஒரே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தான் நடைபெற வேண்டும். கல்முனையில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் அவர் இந்த உப செயலகத்திற்கு வாரத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை அவர் விஜயம் செய்ய வேண்டும். காணி விடயங்கள் தொடர்பான ஆளுகை அவரிடம்தான் இருக்கிறது என்பதான நிபந்தனைகளுடனான கடிதம் இந்த அரசாங்க அதிபர் உட்பட முன்னாள் அரசாங்க அதிபரிடமிருந்தெல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பொதுவாக இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடாத்துவது என்பதான தீர்மானத்தை எடுத்து அதற்கான கடிதங்களை நான் அனுப்பியிருந்தேன். அதற்காக உங்களுடைய பிரேரணைகளை முன்வையுங்கள் என்று ஒரு கடிதம் அனுப்பப்பட்ட போதும் எந்த பிரேரணையும் முன்வைக்கப்படவில்லை. கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதும் எந்த பதிலும் எமக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இது ஒரு தொடர் பிணக்காக இருந்திருக்கிறது. அதனுடைய உப பிரதேச செயலாளர் அவர்களுக்கு பலமுறை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட போதும் கூட அந்த தொடர்பினை எடுக்கக்கூடிய மனநிலையிலும் அவர் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். அந்த அம்பாறை மாவட்டத்துக்கு வந்த சில சப் கமிட்டி மீட்டிங்களுக்கு நான் தலைமை தாங்கி நடத்திய போது கூட ஒரு நிர்வாக அதிகாரி போன்று அல்லாமல் ஒரு அரசியல்வாதி போன்றதான ஒரு செயற்பாட்டையும் நான் அவரிடம் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போது மீண்டும் நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் நடத்துவதற்காகவும் நாங்கள் கடிதங்கள் அனுப்பிய போதும் கூட எந்த பதிலும் வரவில்லை. கல்முனையில் ஒரு பொதுவான இடத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துவோம் என்பதாக கோரிக்கை வைத்த போதும் ஒத்துழைப்பு தரவில்லை. இங்கே கல்முனையில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். உண்மையாக கல்முனையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கல்முனையிலே நடக்கின்ற சந்தையை நாம் பார்க்கிற போது அந்த சந்தையிலே வியாபாரம் செய்பவர்கள் இரு சமூகத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். கல்முனை வெஸ்லி பாடசாலைக்கு சென்றேன். அங்கே இருக்கின்ற ஓல்ட் பாய்ஸ் யூனியனில் இருப்பவர்களில் பார்க்கிற போது முஸ்லீம் சமூகத்தவர் இருக்கிறார்கள். பத்திமா காலேஜிலே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் பலர் ஓல்ட் பாய்ஸாக இருந்து அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள். இப்படி இரண்டு சமூகங்களுக்கு இடையிலுமான ஒரு இணக்கப்பாட்டு நடைமுறை ஒன்று அங்கு இருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால் கல்முனை பிரதேச செயலகம், கல்முனை வடக்கு செயலகம், இதிலே எது பிரதேச செயலகம்? நாங்கள் நீண்ட காலமாக இருக்கின்றோம் பிரதேச செயலகமா, இதனை தரம் உயர்த்த விடுகிறார்கள் என்று கல்முனையில் இருக்கின்ற செயலாளர் மீதும் ஏனையவர்கள் மீதும் குற்றம் சாட்டுகின்ற நிலைமையை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அதே சமயத்தில் இங்கே முஸ்லிம் சமூகத்தில் இருந்த ஒரு பொதுவான கருத்து வருகிறது என்னவென்றால் காரைதீவை பொறுத்தவரை காரைதீவுக்கும் நான் தான் டிசிசி சேர்மன், அதே போன்று நாவிதன் வழிக்கும் நான் தான் டிசிசி சேர்மன். இந்த இரண்டு பிரதேசங்களிலும் 40% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பிரதேச செயலாளர் உட்பட பிரதேச செயலகம் அங்கே இயங்குகிறது. அங்கே தமிழ் பிரதேச செயலாளர் இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் தனியாக செயலகம் கோரவில்லை. கல்முனையில் இருக்கின்ற 40% தமிழ் மக்கள் இவ்வாறு கோரிக்கை விடுப்பதில் நியாயமில்லை என்பதான கருத்துக்களை இந்த புறமாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையாக பார்க்கிற போது கல்முனையை பொறுத்தளவில் ஒரு பரந்த பிரதேசம். இந்த பரந்த பிரதேசத்திற்குள் 59 GS டிவிஷனை கொண்டதாக இருக்கிறது. இதிலே சப் டிவிஷன் என்பது நீண்ட காலமாக உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருகிற ஒரு சூழலில் இப்போது நாங்கள் அந்த சப் டிவிஷனை இல்லாமலாக செய்ய முடியுமா என்றால் பிராக்டிக்கலாக முடியாது. அதனை தரம் உயர்த்துவதற்கான கோரிக்கை பற்றிய நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால் நீண்ட காலமாக இந்த பாராளுமன்றத்துக்குள் பார்த்தால் எமது மாவட்டத்திற்கு புறம்பாக இருக்கின்ற பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தமானி மூலம் இது வடக்கு பிரதேச செயலகம் உபபிரதேச செயலகம் என்று தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதனை தடுக்கிறார்கள் என்றெல்லாம் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு இனவாத உணர்வு ஏற்படும் வகையிலான கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டன. நான் ஒரு முறை இங்கே பேசுகிற போது கல்முனை வட பிரதேச செயலகம்
பற்றியதான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் காண்பியுங்கள் என்ற ஒரு சேலஞ்சை நான் போட்டேன். ஆனால் உண்மையாக வட பிரதேச செயலகம் என்பது Honourable member, you have 2 more minutes. තව විනාඩියක් දෙනවා කියලා තව විනාඩි දෙකක් තියෙනවා ඔබතුමාට. නැද්ද? නෑ තව මන්ත්‍රී එකක් ආවනේ කියලා. ඒකත් එකතු කරලා තමයි කරු මන්ත්‍රීතුමා. எனவே I'm going to wind up. எனவே 2 பிரதேச செயலகம் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் வந்தபோது இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் வடக்கு பிரதேச செயலகம் என்பது வர்த்தமானி அறிவித்தலூடாக ஒரு பிரதேச செயலகமாக மாற்றப்படவில்லை. பல்வேறு வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன. நான் டிசிசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த விடயத்தை நான் மிக ஓப்பனாக கேட்டிருந்தேன். ஜிஏ எல்லோரும் கவர்னர் உட்பட எல்லோரும் இருக்கின்ற சூழலில் இது உபபிரதேச செயலகமா அல்லது பிரதான செயலகமா என்று நீங்கள் அறிவியுங்கள். உபபிரதேச செயலகம் என்றால் உபபிரதேச செயலாளர் போன்ற அவரை செயற்பட சொல்லுங்கள். பிரதேச செயலாளருக்கான அதிகாரம் என்ன, உபபிரதேச செயலாளருக்கான அதிகாரம் என்ன, இந்த ஜிஎஸ்களுக்கு இடையிலான அதிகாரம் எந்த எல்லைகளுக்கு உட்பட்டது என்று தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். இது ஜிஏனுடைய பொறுப்பாக இருக்கிறது. மக்களுக்கு இடையில் முரண்பாட்டை உருவாக்கி விடாதீர்கள் என்று பலமுறை சொன்னபோது 2 ஜிஏக்களும் அரசாங்க அதிபர்களும் அங்கே விளக்கம் அளிக்கிற போது சட்ட ரீதியாகவும் அமைச்சிடமிருந்து எமக்கு வந்திருக்கின்ற தகவலின்படி இது உபபிரதேச செயலகம் தான். கல்முனை வட பிரதேச செயலகம் என்றோ கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் என்றோ கூற முடியாது என்ற கருத்தை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இதனை அப்கிரேட் பண்ணுவது, ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. அவ்வாறு அது தரம் உயர்த்தப்பட்டதன் பின்பு ஒரு பிரதேச செயலகமாக செயற்படட்டும், அதுவரையில் அது உப பிரதேச செயலகம் என்பதை கருத்தில் கொண்டு டிஎஸ் உட்பட எல்லோரும் நடக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களிடம் நான் தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால், இந்த யதார்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். அதை பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதற்கான முயற்சியை செய்வோம். என்னிடம் கேட்டால் 1897 இருந்து 1987 வரையான காலகட்டத்தில் பிரதேச செயலகத்துக்கான எல்லை அல்ல நான் சொல்வது, பிரதேச சபைகளுக்கான எல்லை என்று பார்க்கிற போது கல்முனை பட்டினை சபை என்றும் கரைவாகு தெற்கு கிராம சபை சாய்ந்தமருதை மையப்படுத்தி, கரைவாகு வடக்கு பிரதேச சபை மருதமுனை பாண்டிருப்பை மையப்படுத்தி, கரைவாகு மேற்கு என்பது அது சேனை குடியிருப்பு நட்பட்டினை மையப்படுத்தியதான 1897 இருந்து 1987 வரையிலும் இருந்த அன்றைய காலகட்டத்தின் பிரகாரம் பிரதேச சபைகளும் பிரிக்கப்பட்டு பிரதேச செயலகமும் பிரிக்கப்படுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையும் இல்லாமல் போகும். சாய்ந்தமருதுக்கான சபை என்ற நியாயமான கோரிக்கையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த யதார்த்த நிலைகளை இந்த யதார்த்தமான கால விடயங்களை விட்டுவிட்டு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், 2 பக்கமும் மக்களை உசுப்பேற்றும் விதமான கருத்துக்களை சொல்வதனால் மக்கள் இன்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்குள் தயவு செய்து அகப்படாமல் நான் தயவு கூர்ந்து கோருகிற ஒரு விடயம் என்னவென்றால், அந்த பகுதியில் இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் உங்களுக்கு இடையில் ஒரு கலந்துரையாடலை உண்டு பண்ணி ஒரு எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்குங்கள். ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எத்தகைய தியாகங்களையும் எத்தகைய ஒத்துழைப்பையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அடிப்படை புரியாமல் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் இந்த பிரச்சனையினுடைய ஆழம் தெரியாமல் விமர்சிப்பவர்கள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.